சபரிமலை வரக்கூடிய வாகனங்களை உருவமாற்றம் செய்து அலங்கரித்து வரக்கூடாது அப்படின்னு கேரள மாநில மோட்டார் வாகன போக்குவரத்து துறை அதிகாரிகள் மீண்டும் எச்சரிச்சிருக்காங்க. எதனால் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சபரிமலை வரக்கூடிய பக்தர்கள் தங்களோட வாகனங்களை பல்வேறு வகையில் அலங்கரிச்சிட்டு வரக்கூடியது வழக்கம். வாழைக்குலை, இளநீர் போன்றவற்றை கட்டியும் வாகனத்தை பல்வேறு கோயில்களோட மாதிரி வடிவமைத்தும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வரக்கூடிய வாகனங்களை அந்த வாகனத்துக்கு எதிரே வரக்கூடிய மற்றொரு வாகனத்தோட டிரைவர்கள் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுது. சபரிமலை பாதைகள் எல்லாமே ரொம்பவே வளைவுகள் நிறைந்தவை. பக்கவாட்டில் மிக ஆழமான பள்ளங்களும் இருக்குது. அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களால் பிற டிரைவர்களோட கவனம் திசை திரும்பிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. மேலும் அதிகமான சத்தத்தோட கூடிய ஒலிபெருக்கி அமைத்து பாடல்களை ஒலிபரப்பி வரக்கூடியது, அதுக்கப்புறமா கண்கவர் விளக்குகளால் அலங்கரித்து வர்றது போன்றவை வனவிலங்குகளையுமே பாதிக்குது. வாழைக்குலை, இளநீர் குலை போன்றவற்றை பார்க்கக்கூடிய வனவிலங்குகள் அதால் கவர்ந்தெழுக்கப்படுது. எனவே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு மோட்டார் வாகனத்துறை சார்பில் வேண்டுகோள் விடுத்தாலும் ஏராளமான வாகனங்கள் இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. விதவிதமான அலங்காரங்கள் கூட வரக்கூடிய வாகனங்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அவங்களோட வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு வேறு வாகனங்களில் பக்தர்கள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மோட்டார் வாகனத்துறை சபரிமலை பாதைகளில் தொடங்கியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.